நேற்றுக்கு 2 நாள் நல்ல கூட்டம் இருந்துச்சு. வெள்ளிக்கிழமை நல்ல கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் நேற்றுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் நம்ம ஃபாதர் வந்து இன்னைக்கு பாவ சங்கீதம் பண்ண சொன்னோன்னா பாதி பேச காணும். உண்மை அதான் நினைக்கிறேன். நான் பாவ சங்கீதம்னாவே நமக்கு பயம். ஏன்னா அம்புட்டு பாவத்தை செஞ்சிருக்கிறோம். எதை சொல்ல எதை மறைக்க அம்புட்டு பாவத்தை. அதனால யாரெல்லாம் பாவ சங்கீதம் செஞ்சு 1 வருஷம் ஆகுது சும்மா கைதுக்கு பார்ப்போம். 1 வருஷம் வெரி குட். உங்களுடைய நேர்மையை பாராட்டுகிறேன். 1 வருஷம் ரொம்ப குறைச்சி கேட்டுக்கிட்டோம்ல. 5 வருஷம் 5 வருஷம் நான் தூக்குறேன். நல்லா பரவாயில்ல. 1 வருஷம் தான் ஆச்சு. ஆகுது. 1 வாரம் தான் ஆகுதுன்னு சொல்றவங்க 1 வாரம் 1 மாசம் ஏறக்குறைய ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு நமக்கு, நம்முடைய பங்கு கிடைத்த ஒரு மாபெரும் வாய்ப்பு நம்ம பாவ சங்கீர்த்தனம் செய்யறது. இந்த பாவ சங்கீர்த்தனம் வந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வுல நமக்கு கிடைத்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். இந்த பாவ சங்கீர்த்தனத்தில் தான் நாம் புது வாழ்வு பெறுகிறோம். இந்த பாவத்தை நினைச்சு குற்ற உணர்ச்சியில இல்லாம அந்த உணர்விலே வாழ்ந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் செத்து பிழைக்காம முடிஞ்சுடா, ஓகே ஃபாதர்ட்ட சொல்லிட்டோம், அது ஆண்டவர்கிட்ட சொன்ன மாதிரி முடிஞ்சு புதிய வாழ்வுக்கு போவோம் அப்படின்னு மனமாற்றம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி, அந்த பாவ சங்கீதத்தை பத்தி உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லையில ஒரு விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். வேளாங்கண்ணியில இந்த வருஷம் திருவிழாவுக்கு போயிருக்கையில அங்க சுட்டுட்டு வந்துட்டேன். என்ன சுட்டுட்டு வந்து அருமையா எழுதி போட்டிருந்தாங்க, எப்படி பாவ சங்கீதனம் செய்வது. சில பேர் எப்படி பாவ சங்கீதனம் செய்யறோம் தெரியாம நேரம் வந்துட்டு, சாமி நான் ஒரு பாவம் செய்யல, எனக்கு மன்னிப்பு தாங்க சாமி, அப்புறம் ஏமா வந்தேன், ஒரு பாவம் செய்யல சாமி அப்படின்னு பல பேர் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதனால நல்ல பாவ சங்கீதனம் செய்வது எப்படி ரொம்ப அழகா அங்க எழுதி போட்டிருக்கிறாங்க. அதை நான் வந்து போட்டோ எடுத்துட்டு வந்தேன். எங்க போனாலும் நான் அதை சொல்லுவேன் மக்களுக்கு. ஒரு 5 முறைகள் இருக்கிறது, சொல்லிடுறேன். நான் செய்த பாவங்களை நினைத்து பார்த்து அவற்றை ஏற்றுக்கொள்வேன். முதல் படி அக்செப்டிங். தப்ப ஒத்துக்கிறாத மனிதர்கள் இந்த கூட்டத்தில் 100% பேர். யாராவது ஒத்துக்குவீங்களா? நான் செஞ்சேன்னு தைரியமா, இந்த தவறை நான் தான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறதுக்கு திராணி இருக்க நமக்கு இல்லை. முடிஞ்சவரை மறைச்சு பார்ப்போம், முடியாதவரை லேசா அப்படி சினுங்குவோம், அப்புறம் ஆமாப்போம். அதுதான் இந்த யதார்த்தம். இல்லை நான் தான் செஞ்சேன்னு அந்த ஒரு போல்டா சொல்லக்கூடிய தைரியம் இருக்க வாய்ப்பே கிடையாது. முதல் காரியம் அக்செப்டிங் அவர் ஃபால்ட். செய்த தவறை ஏற்றுக்கொள்வது. எரேமியா 3:13 பைபிள் வச்சிருக்கீங்களா? வாசிங்க பாப்பா சத்தமா. உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் குற்றத்தை நீ ஏற்றுக்கொண்டால் போதும். உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக கலகம் செய்தாய். பசுமையான மரங்கள் அனைத்தின் கீழும் அந்நியரை நாடி அங்கும் இங்கும் ஓடினாய். என் குரலுக்கோ நீ செவிசாய்க்கவில்லை என்கிறார் ஆண்டவர். பாத்தீங்களா? ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்க்காம இங்கு அங்க ஓடி இருக்கிறோம், எல்லா தப்பும் செஞ்சிருக்கிறோம். அப்ப அவர் ஒன்னே ஒண்ணுதான் எதிர்பார்க்கிறாரு. என்னது? நீ எங்க ஓடினாலும் பிரச்சனை இல்லை ராஜா, என்ன பேசினாலும் பிரச்சனை இல்லை, என்ன செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, ஒன்னே ஒண்ணு செய்ய, அக்செப்ட் யுவர் ஃபால்ட். அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்ட அந்த தருணமே உன்னை நான் வந்து மன்னிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இது முதலாவதா. இன்னைக்கு நீங்க ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உங்களை உள்ளார்ந்த ஒரு தேடலை ஏற்படுத்துங்க. நான் செய்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய திராணி எனக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அவற்றிற்காக மனம் வருந்துவேன். லூக்கா நற்செய்தி 15:21 வாசிங்க. மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். பாத்தீங்களா? நல்ல அருமையான ஒரு செய்தி. அவன் வருந்துறான். செஞ்ச தவிர அப்பாவுக்கு எதிரா, இந்த சமூகத்துக்கு எதிரா செய்த துரோகத்தை நினைச்சு அவன் வருந்துறான். இனிமேல் இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்யக்கூடாது, இவ்வளவு ஒரு மோசமான மாறிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்திற்காக அவன் வருந்துகிறான். இரண்டாவது செயல் நீங்க இன்னைக்கு செய்ய வேண்டியது, உங்களுடைய பாவத்தை ஏற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் செய்த பாவத்திற்காக வருந்துகிறீர்கள். எல்லா பாவம், அது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் இது செய்தது தவறு என்று நீங்கள் உணர வேண்டும். பாவம் அப்படிங்கிறது என்னன்னா, உங்களை காயப்படுத்துகிற அல்லது பிறரை காயப்படுத்துகிற, மனநோக செய்கிற ஒவ்வொன்றுமே பாவம்தான். ஆக நீங்கள் மனம் வருந்த வேண்டும். மூன்றாவதாக நீதிமொழிகள் 28:13 தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம் பெறாது, அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டு விடுகிறவர்கள் கடவுளின் இரக்கம் பெறுவர். பார்த்தீங்களா?
இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு நீ தீர்மானம் செய்கிறீங்களா? கடவுளுடைய இரக்கத்தை பெறுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது. பாவத்தை நீங்க ஏற்றுக்கொண்டீர்கள், அதுக்காக மனம் வருந்துகிறீர்கள், இனிமேல் செய்ய மாட்டோம்னு சொல்றீங்க. அப்படி தீர்மானம் எடுக்கிற நேரத்துல கடவுளுடைய ஆசீர்வாதம் இரக்கம் உங்களை சேரும். கரங்களை வைத்து சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவது, நான்காவது, என் பாவங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றையும் மறைக்காமல் குருவிடம் சொல்வேன். இதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். பொதுவா சொல்லுவாங்க, லேசா அப்படி பூஸ்டாப்ல மறைச்சாப்புல, நான் 5ஆம் கட்டளைக்கு எதிராக செஞ்சேன், அங்க சாமியாருக்கு 5ஆம் கட்டளை எதுன்னு தெரியாது. அப்படி 5ஆம் கட்டளை என்ன செஞ்சோம்னு நம்ம சொல்லணும். நான் இத்தனாவது கட்டளைக்கு எதிராக அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன செஞ்சீங்க? நம்மளுடைய பார்வையினால, செயல்பாடுகள்னால எவ்வளவோ நம்ம தவறுகள் ஒவ்வொரு நாளும் செய்யும். அதை ஒவ்வொன்றையும் மறைக்காமல் சொல்லணும். ஒருவேளை மறந்துட்டேங்க அப்படின்னா எழுதிக்கிட்டு போயிருங்க. அது ஒரு டெக்னிக் வேற சொல்லி கொடுத்துருக்காங்க. மறந்த பாவத்தையும் மறைத்த பாவம் எல்லாருக்கும் வந்துடும். மறைத்த அதுக்குள்ள அம்பிட்டு வந்துடும். மறைத்து எதை மறைக்கிற சொல்லு அப்ப நான் சொல்லிடுவேன். எனக்கெல்லாம் பாசிட்டு வரவங்களை என்னத்தம்மா மறைச்சா சொல்லுமா நீங்க? சரி, அதை நீங்க மறைக்காம நீங்க போயிட்டா சரி குருவிடத்துல சொல்ல. யோவான் நற்செய்தி 20:23 வாசிங்க பார்ப்போம். இது எப்படின்னா, இப்ப நீங்க என்ன பாவத்தெல்லாம் நீங்க வெளிப்படையா குருவிடத்துல சொல்றீங்களோ அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படும். நீங்க எதையெல்லாம் நீங்க மறைச்சிகளோ அது மறைக்கப்பட்டதாகவே இருக்கும். அது உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். அதனால மறைக்காம போய் நல்ல பாவ செய்யத்தனை செய்யுங்க. இறுதியாக என்னாகமும் 5:7, எண்ணிக்கை 5:7 அதை வாசிங்க. அவர்கள் தாங்கள் செய்த பாவத்தை அறிக்கையிட வேண்டும், தீங்கிழைக்கப்பட்டவனுக்கு ஈடுகட்டி அத்துடன் 5இல் 1 பங்கை கூட்டி கொடுக்க வேண்டும். இதுதான் பாவ கட்டளைகளை, குரு கொடுக்கக்கூடிய கட்டளைகளை நிறைவேற்றுதல். நீங்க பாருங்க, அன்னைக்கு ஒரு ஆள் என்ன செஞ்சான்? அநீதமாக துன்புறுத்தி வாங்கியிருந்த அந்த சொத்தெல்லாம் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன்னு சொன்ன பார்த்தீங்களா? அதுதான் மனமாற்றம். அவன் புரிஞ்சிருச்சு அவனுக்கு, நான் அநீதமாக நான் வசூலித்திருக்கிறேன், இவர்களை துன்பப்படுத்தியிருக்கிறேன். அப்ப யாருக்கெல்லாம் நான் அப்படி அநீதமான முறையில, அநீதியான முறையில நான் அவர்களை மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறோனோ அவரிடத்துல 2 மடங்காக 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன்னு சொல்றத என்னது? கட்டளையை நிறைவேற்றுதல். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். லூக்கா நற்செய்தி 19:8 வாசிங்க. பார்த்தீங்களா? என்னுடைய உடைமைகளில் அநீதியாக நான் சேர்த்து வைக்கக்கூடிய உடைமைகளில் பாதியை நான் என்ன செய்கிறேன்? ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்புறம் எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். பார்த்தீங்களா எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அந்த பாவ பொருத்தனை. இப்ப என்கிட்ட பாவ சங்கீதத்துக்கு வரவங்கள்ட்ட எல்லாம் நான் போய் ஒரு 10 அருளிந்த மாதிரியே 10 பர்வத்த முதல்ல சொல்லுங்கன்னு சொல்லவே மாட்டேன். ஐ டோன்ட் சே, சொல்லவே மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன் தெரியுங்களா? பாவ பொருத்தனையை நம்ம செய்ய வேண்டியது, யாரை போய் நீங்க திட்டுனீங்களோ அடிச்சீங்களோ இந்த பாவம் செய்து முடிச்ச உடனே போய் சாரி கேளுங்க. அதுதான் கட்டளை. யார்கிட்டெல்லாம் நீங்க இது போல அபகரிச்சு வச்சிருக்கீங்களோ திருப்பி கொடுங்க. எய்த்த வீட்டுல அண்டா சட்டியெல்லாம் காணாமன்னு 1 வருஷமா தேடிக்கிட்ட எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கீங்களா போய் திருப்பி கொடுத்துரு. அதுதான் கட்டளை. நீ 10 அருந்த முறையை பரலத்து முதல் சொல்லிக்கிறதுனால ஒன்னும் ஆகப்படுறது கிடையாது. என்ன ஆகப்படுது கிடையாது. எடுத்த அபகரித்த எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்து விடுங்கள். அது வார்த்தையாக இருக்கலாம், வாக்காக இருக்கலாம், உடைமையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அடுத்தவருடைய சொத்து நமக்கு தேவையில்லை. அதை நம்ம என்ன செய்யணும்? திருப்பி கொடுத்து விடணும். இதுதான் பாவ செய்யத்தினுடைய முறை. முதலாவது என்ன சொன்னேன்? பாவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மனம் இருந்த வேண்டும், மறைக்காம சொல்லணும், உறுதியான தீர்மானம் எடுக்கணும், குரு சொல்லக்கூடிய கட்டளைகளை கடைபிடிக்கும். இதுதான் பாவ சிகிச்சை செய்யக்கூடிய முறை. அதனால நீங்க நேர போயிட்டு பாவ சிகிச்சை செய்யல பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா ஃபாதர் ஆமேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பாவி நான் சாமியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. அப்படிதான் என்கிட்ட பல பேர் சொல்றாங்க, பாவி நான் சாமியா இருக்கேன். அப்ப நீ இங்க உட்காருமா, நான் வண்டி ஓடுறேன். சாமி நான் பாவியா இருக்கிறேன், என்னுடைய பாவங்களுக்காக வருந்துகிறேன், என்னுடைய பாவங்களை மன்னியும் அப்படி சொல்லணும். அப்புறம் பாவ சங்கீர்த்தனம் செஞ்சு 17 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லணும். எத்தனை மாசம் ஆகுதோ நீங்க அதை சொல்லணும். பாவ எத்தனை மாதம் ஆகுது, அப்புறம் என்னுடைய பாவங்கள் வரிசையா சொல்லுங்க. எழுதி வச்சுக்கிட்டு போங்க, மறைச்சு வச்சுக்கோங்க, சாமியார்ட்ட காட்டிடாதீங்க. மறைச்சு அப்புறம் அவர் பறிச்சு உள்ள வச்சுக்கிறாரு.
சொல்லிட்டு அதற்காக வருந்த வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், வருந்த வேண்டும். அது எப்படிப்பட்ட ஒரு வருந்துதல் என்றால், தங்கச்சி வாசிச்சது மாதிரி அநீதியான முறையிலே நான் சேர்த்து வைத்துக் கொண்ட பொருள்கள் எல்லாவற்றையும் பிறருக்கு நான் இம்மிடியேட்லி கொடுக்க முன்வர வேண்டும். டேரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த தெனாவட்டு தைரியம், துணிச்சல் இன்னைக்கு வேணும். திருப்பி கொடுப்பதற்கு, பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு, வார்த்தைகளால் பிறரை காயப்படுத்தியிருப்போமே சென்று மன்னிப்பு கேட்பதற்கு, யாரையெல்லாம் பல வருடங்களாக தொந்தரவு செய்திருக்கிறோமோ அவரிடத்தில் மனதார சென்று கை கொடுத்து என்னை மன்னிச்சிருக்கீங்கன்னு சொல்றது. மன்னிப்பு கேட்பதற்கு துணிச்சல் வேண்டும், மன்னிக்க துணிச்சல் வேண்டும். கண்டிப்பா எனக்கெல்லாம் நான் ஒரு வைராக்கியமானவன். யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அவங்க கூட பேசவே மாட்டேன், ரொம்ப நாள் அப்படியே விட்டுருவேன். அவங்களா வரட்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. அது தவறு. நம்ம மன்னிக்க கூடிய அந்த துணிச்சல் வேணும். அது எல்லாராலையும் முடியாது. அது இயேசுவுக்கு இருந்துச்சு. எப்படி காரி துப்புனாங்க, மன்னிச்சுட்டார. அவருடைய ஆடையெல்லாம் கலைஞ்சி அவமானப்படுத்தினாங்க, நிர்வாணப்படுத்தினாங்க, மன்னிச்சுட்டார. அவருடைய மன்னிப்பு ஏதோ வார்த்தையில் அல்ல, இதயத்திலிருந்து எழுந்தது. அவர் அப்படியே அணுவணுவா செத்துக்கிட்டு இருந்தார் சிலுவையில். அப்படியே, தந்தையே என்னை நீங்களுமா கைவிட்டுட்டீங்க. அதுதான் இயேசுடைய வார்த்தை. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு அனுபவத்தை அவர் பெற்றிருந்தா என்ன சொல்வார்? தந்தையே என்னை நீங்களும் கைவிட்டு விட்டுட்டீங்களா, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்களே, இப்ப நான் தனி மரமா தொங்குறேனே, நீங்க கூட என்னை விட்டுட்டீங்களே என்று அவர் கதறுகிறார். அந்த நேரத்தில் கூட இந்த பயலுக சும்மா இல்லை, பெரிய ஈட்டியை வச்சு விழாவில் குத்துறான், குத்தி கிழிக்கிறான். கிழிச்சவனுக்கும் அவர் என்ன கொடுக்கிறாரு? தண்ணீரையும் ரத்தத்தையும் உணவாக கூட. அந்த நிகழ்வைத்தான் இந்த திருப்பலியின் பொழுது நாம் தெளிக்கிறோம். தேவாலய வலப்புறம் இருந்து பாடிக்கிட்ட தெளிக்கிறோம்ல, இயேசுடைய விழாவில் இருந்து, குத்தி கிழிக்கப்பட்ட விழாவில் இருந்து வந்த அந்த நீரையும் தண்ணீரையும் தான் இன்றைக்கு நம்முடைய பாவத்தினுடைய பரிகாரமாக, நமக்கெல்லாம் மன்னிப்பினுடைய அடையாளமாக தெளிக்கப்படுகிறது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே. எனவே அப்படிப்பட்ட அந்த கொடூரமான சூழ்நிலை அனுபவிக்கிற நேரத்தில் தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லி மனதார மன்னித்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்முடைய கடவுள், நம்முடைய இயேசு மன்னிக்கிற இயேசு. நம்முடைய கிறிஸ்தவம் மன்னிக்கும் கிறிஸ்தவம். நம்முடைய விசுவாசம் மன்னிக்கும் விசுவாசம். எனவே நமக்கு ஆணவம் தேவையில்லை, சுயநலம் தேவையில்லை, நான் என்ற மமதி தேவையில்லை, எனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற ஒரு எண்ணம் தேவையில்லை. தாழ்ச்சியான உள்ளத்தோடு, அன்பு நிறைந்த உள்ளத்தோடு, மன்னிக்கக்கூடிய இதயத்தோடு நேசிக்க கற்றுக்கொள்வது இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. மகனே, மகளே, சகோதர சகோதரியே, எந்திரிச்சு போங்க. ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. நீங்க 3 ஃபாதர்ஸ் உள்ள இருக்கிறாங்க, சரியா? போயிட்டு கோயில உட்கார்ந்து நற்கருணைக்கு முன்னாடி 1 நிமிஷம் 2 நிமிஷம் உட்கார்ந்து உங்களுடைய பாவத்தை நினைச்சு வருந்தி உண்மையிலே இன்னைக்கு அறிக்கை எடுங்க. இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு சமாதானம் கிடைக்கும். நான் பல நேரங்கள்ல என்கிட்ட கஷ்டம்னு வர்றவங்கள்ட்ட நான் சொல்லக்கூடிய விஷயம் தான், யார் போறாங்கன்னு பார்க்காதீங்க, இன்னைக்கு எல்லாருமே போய் ஆகணும். நான் பார்ப்பேன் உங்களை, எந்திரிச்சு போறீங்க இல்லைன்னு நான் பார்ப்பேன். அதனால விட மாட்டேன். நீங்க போகல கருப்பு சட்டை எந்திரிச்சு போங்கன்னு சொல்லிடுவேன். அதனால நான் என்னம்மா கூட்டமா எந்திரிச்சு போறீங்க, நான் என்ன பண்றது? அப்புறம் 2 பேரா போங்க, 3 ஃபாதர்ஸ் இருக்காங்க. இப்போ ஒரு 6 பேர் போனீங்கன்னா நான் பேசிக்கிட்டு இருக்கலாம். எல்லாரும் போயிட்டீங்கன்னா நானும் மைக்கை ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துட வேண்டியதான். சரி.